ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நர்பவி சமையல். இன்றைக்கி ஸ்வீட் கார்ன் புலாவ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸை ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு தனியாக வச்சிடணும். ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு அரை குடமிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். ஒரு 3 பச்சை மிளகாயை கீறி வச்சுக்கணும். ஒரு ஸ்வீட் கார்னை முழுசாக உரித்து இந்த மாதிரி கர்னல்ஸாக தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு 1/4 மூடி தேங்காய் கூட ஒரு 5-6 முந்திரி, கசகசா அரை டீஸ்பூன், சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன், பூண்டு ஒரு 5 பல், லவங்கம் ஒரு 3, பட்டை ஒரு 2 இன்ச்சு பீஸு, ஏலக்காய் ஒரு 2, இது எல்லாத்தையுமே போட்டு நைஸாக நம்ம அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு ப்ரெஷர் பேனை சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கணும். அது கூட பச்சை மிளகாயை போட்டுக்கணும். இப்போ நீட்டமாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுமே நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த ஸ்வீட் கார்னை ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு இதில் நல்லா நம்ம ஃபுல்லாக போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். அது கொஞ்சம் வதங்கி நல்லா கொஞ்சம் இது ஆனதுமே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த குடமிளகாயை போட்டுக்கணும். குடமிளகாயை போட்டு நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிக்கணும். இந்த குடமிளகாய் வாசனை வந்ததுக்கப்புறமா நம்ம தேவையான இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டு நம்ம நல்லா ஒரு தடவை கிளறிக்கணும். இப்போ தண்ணி 1 கப் பாஸ்மதி ரைஸுக்கு 2 கப்பு தண்ணி. இப்போ தண்ணி அந்த மசாலாவோடு சேர்த்து நம்ம அளந்துக்கணும். ஸோ அந்த மசாலா கூட இதை மொத்தமாக 2 கப்பு தண்ணி வர மாதிரி நம்ம அளந்து எடுத்து இதில் ஊற்றிக்கணும். இதில் ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டுக்கணும். கிளறி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். இது நல்லா கொதி வந்ததுமே நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை இதில் நம்ம போட்டுட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததும் நம்ம குக்கர் மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு நம்ம சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் நம்ம தம்மில் வச்சிடணும். 15 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணதும் நல்ல உதிரியான சூப்பரான ஸ்வீட் கார்ன் புலாவ் ரெடி ஆகிடும். இதில் நீங்கள் கிளறி விடுறதுக்கு முன்னாடி மேலே கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க. நெய் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா நீங்கள் கிளறி விட்டிங்கன்னா சூப்பராக வாசனையான ஸ்வீட் கார்ன் புலாவ் ரெடி. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உதிரியான ஸ்வீட் கார்ன் புலாவ் ரெடி. அன்போடு சமைங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி.